விஷயம் சொல்றேன். இன்னைக்கு கோவிலுக்கு போனா நீங்க வந்து ஒரு சுவாமி வந்து கிழக்க பார்க்க இருக்கு, நீங்க சாமியை பார்க்க மேற்க பார்க்க ஏற்றி வச்சுட்டு வந்துருங்க. இது சிறப்பா? உங்க வீட்டுல நீங்க எப்படி விளக்கேத்துறீங்க? கிழக்க பார்க்க தானே அந்த வீட்டுல விளக்கேற்றி வைக்கிறீங்க, வீட்டுல கிழக்கு நோக்கி தானே அந்த தீபம். ஆனா கோயிலுக்கு போனா நீங்க எப்படி தெரியுமா ஏற்றி வைக்கிறீங்க? சாமிக்கு நேரா, சாமி வந்து கிழக்க பார்க்க இருக்கும், நீங்க சாமியை பார்த்து தான் ஏற்றி வைக்கிறீங்க. ஆனா அது மேற்க பார்க்க ஏற்றி வைக்கிறீங்க. ஒண்ணு நீங்க வடக்க பார்க்க ஏற்றி வைக்கணும், அல்லது கிழக்க பார்க்க ஏற்றி வைக்கணும். இதுதான் சிறப்பு. ஆனா இதை நம்ம செய்யறோமா? கோயிலுக்கு போறோம், ஏதோ ஒரு மனசு நமக்கு, ஏதோ ஒரு மனசு, ஏதோ ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறோமா, ஏதோ மனசு சாமி கும்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கு. சில பேர் மட்டும்தான் அதை கரெக்டா பண்ணும். வடக்கு திசை நோக்கி அந்த தீபம் எரியணும், இந்த இறந்தவர்களுக்கு முன்னோர்களுக்கு ஏற்றக்கூடிய தீபம் தெற்க பார்க்க ஏத்தணும், கிழக்க பார்க்க ஏத்தணும், மேற்க பார்க்க ஏத்தக்கூடாது அப்படிங்கிறது. ஒரு குத்து விளக்கு ஏத்தனா பிரச்சனை இல்லை. அது 5 இடத்துல வந்து இது பஞ்சபூத சக்தி, 5 இடத்துல அது எரியும், நின்று எரியக்கூடியது, அது வேற. ஆனா நீ ஒரு கோவிலுக்குன்னு போனா நீ இந்த மாதிரி நீ செய்யும்போது அதை நீ பர்ஃபெக்டா செய்யணும். அப்பதான் அது உனக்கு சிறப்பு. அது நீ கரெக்டா பண்ணணும். குழந்தை பாக்கியம், ஒரு 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 குழந்தைகளோட பிளெஸிங்ஸ், அதெல்லாம் நீ ஆரம்பிக்கிற நாள் கூட எப்போ, ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு நல்ல நாள்ல நீ இதை ஆரம்பிச்சு நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை உனக்கு விரைவுல எல்லாமே நல்லா இருக்கும்.